ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்க மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க் சேக் எஃபெக்ட் அந்த 2 ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. 2 ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அதில் பீட் மார்க்குன்னு இருக்கும், அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்களா, இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பீட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க சாங்கை நீங்கள் பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. அதே இது நீங்கள் வேறு ஏதாவது சாங் எடிட் பண்ண போகிறீங்கன்னா அதையும் எப்படி எடிட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க சாங்க்கு எடிட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சாங்க்கு எடிட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் நான் வீடியோவில் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க சாங்குக்கு எப்படி எடிட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனா எப்படி எடிட் பண்ணுங்கிறதையும் நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். இப்போ ஆடியோக்கு மேலே இருக்கிற அந்த குரூப் ஒன்றை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனக்கப்புறம் இதை ரைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா நான் உள்ள ஆட் பண்ணியிருக்க இமேஜ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து தெரியும். இப்போ மேலே உள்ள எமோஜி இருக்கா, அந்த எமோஜியை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. நான் கொடுத்துருக்க எமோஜி பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எமோஜி பிடிக்கலாட்டி இதே மாதிரி அழிச்சு விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச எமோஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு எமோஜி ஆட் பண்ணலாம், 2 எமோஜி ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எமோஜி வந்து ஆட் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்தீங்கன்னா எமோஜி இது மாதிரி வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதாவது இந்த வீடியோக்கு நான் இந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபாண்டை டவுன்லோட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட் கிட்டே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அது எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க. தேடி பார்த்து அது அந்த ஃபாண்டை நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களோட டவுன்லோட்ஸில் ஃபாண்டை நீங்கள் தேடி பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இந்த இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆப்பில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் நேமை நீங்கள் லைட்டாக டைப் பண்ணாலே போதும். அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட் இதே மாதிரி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் உள்ள வந்து இம்போர்ட் ஆகி சேஞ்ச் வந்து ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி ஜஸ்ட் அந்த லிரிக்ஸ் கிட்ட ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி உங்களுக்கு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் டிக் வந்து கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களுடைய ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்டு வரையாக உங்களுடைய இமேஜ் இதே மாதிரி வந்து எஸ்டன் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமேஜோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய இமேஜோட சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜுக்கும் கீழே இதே மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய இமேஜோட சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கும் கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டிஸ்டார்ப்ஷன் வார்ப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணி விட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் இருக்கா, அந்த ஆரஞ்சு கலரில் சைடில் ஆரஞ்சு கலர் ஒரு சைடு இருக்கு பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி மூவ் பண்ணிவிட்டு ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதே மாதிரி கம்மி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜையும் நான் மேலே கொடுத்துருக்க அந்த ரெக்டாங்கிள் ஒன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா குருப்பன் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கா, அதோடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அந்த ரெக்டாங்கிள் ஒன்னுடைய லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். அதுக்கு கீழே நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜ் இதே மாதிரி டச் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டும் இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் சென்டர் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நான் கொடுத்துருக்க ரெக்டாங்கிள் இமேஜும் உங்களோட இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா குருப்பன் மாஸ்க்கை வந்து ஆயிரும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த குருப்பன் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ஜூம் தேவைப்பட்ட நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ரொம்பவே ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இதே மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டு போய் செட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கோங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். எமோஜியை கிளிக் பண்ணி நீங்கள் எமோஜி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு ஆல்ரெடி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்டு வரையாக உங்களோட இமேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜோட சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை அப்படியே மூவ் பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கும் கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டைல்ஸுங்கிற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆயிரும். அந்த டைல்ஸ் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட் மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. இந்த தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி இந்த சோப் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது ரைட் சைடில் வந்து நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆட் பண்ணோம். குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி அந்த ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் பேக் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்டாங்கிள் 2வையும் கீழே உள்ள உங்களோட இமேஜும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சென்டர் உள்ள இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி குரூப்பன் மாஸ்க் வந்து ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எடிட் குரூப் வந்து போங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களோட இமேஜ் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூம் கூட கம்மி பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக வந்து செட் பண்ணி விட்டு நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படித்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் 2 குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நான் சேஞ்ச் பண்ணி காமிச்சேன். நான் சொன்ன மெத்தடில் சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மெத்தடில் உங்களுடைய எல்லா குரூப் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடில் ஆடியோட எண்டு வரையாக நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது ஆடியோட எண்டு வரையாக நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஓகே. ஸோ நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் வந்து பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுடைய ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜில் எந்த இமேஜ் நீங்கள் பேக்ரவுண்டில் வைக்க போகிறீங்களோ உங்களுடைய ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதாவது ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆடியோட எண்டு வரையாக போய்க்கோங்க. கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்புக்கும் கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். பேக் வந்துக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற சேக் எஃபெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1, எஃபெக்ட் 2, எஃபெக்ட் 3ன்னு சொல்லி ஒரு 3 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எஃபெக்ட் 3 செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ எஃபெக்ட் 3ல் உள்ள எஃபெக்ட் நான் வந்து காப்பி வந்து பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஆட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உள்ள ரெக்டாங்கிள் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட அந்த ரெக்டாங்கிள் இமேஜோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோட எண்டு வரையா மூவ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஆறு மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டு அந்த பிளாக் கலர் இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அதாவது உங்களோட பேக்ரவுண்டு இமேஜுக்கு மேலே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் ஆட் பண்ணோம். அதோட கலரில் வந்து பிளாக் கலரில் வந்து செட் பண்ணோம். அதை மூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இமேஜுக்கு மேலே வந்து செட் பண்ணி விட்டோம். இப்போ அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கா, அதை கம்மி பண்ணி உங்களோட இமேஜுக்கு தேவையான அளவு வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% நான் வந்து கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு பிளாக்காக இருந்தால் போதும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக தேவைப்பட்டு நீங்கள் இதே மாதிரி வந்து கூட உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 50 இல்லாட்டி 55 கிட்ட நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போது நான் இதுவரையாக சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க சாங்கு எடிட் பண்ண போகிறவங்களுக்கு நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் வந்து பண்ணிக்கலாம். எப்போ உங்களால் சேரக்கனை கிளிக் பண்ணிட்டு எஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் யாருக்கு சொல்ல போகிறேன்னா ஓனாக எப்படி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங்குக்கு எப்படி எடிட் பண்ணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் லேயர் வந்து கொடுத்துருங்க. எல்லாமே வந்து செலக்ட் ஆயிரும். வேண்டாம், இதில் நம்ம எடிட் பண்ண வேண்டாம். ஒரு நியூ ப்ராஜெக்ட்டில் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து எடிட் பண்ணிடலாம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை நீங்கள் எந்த ஆடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியாக்கனை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை ஆட் பண்ணிவிட்டு 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு தேர்ட் ஆப்ஷன் இந்த மூவ் ஆப்ஷன் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் தேப்பட்ட ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணீங்களோ உங்களோட ஆடியோட எண்டு வரையாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். பேக் வந்துக்கிட்டு எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 3 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு உங்களுடைய நியூ ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெக்டாங்கிள் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு இதையும் ஆடியோட எண்டு வரையாக மூவ் பண்ணிவிட்டு இந்த ஆறு மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெக்டாங்கிளோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. இப்போ அந்த ரெக்டாங்கிள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் வந்து ஒப்பாசிட்டி போய்க்கோங்க. இந்த 100% இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளாக் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 கிட்ட நான் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக தேவைப்படுதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு 65 இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கிட்டு நான் கொடுத்துருக்கிற சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1, எஃபெக்ட் 2, எஃபெக்ட் 3 இருக்கா. எஃபெக்ட் 3 முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தாலே தெரியும், ஒரு 8 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி இருக்கா. ஃபஸ்ட்டு எமோஜியோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். அது கீழே உள்ள அந்த லிரிக்ஸு, அதுக்கடுத்து ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ், அது கீழே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ், அதுக்கடுத்து ஒரு எமோஜி, அடுத்து லிரிக்ஸு, அடுத்து 2 ரெக்டாங்கிள் இமேஜ், மொத்தம் இதே மாதிரி ஒரு 8 லேயர் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 8ஐயும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 8 லேயர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேக் வந்துட்டு உங்களோட நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 8 லேயர் கொடுத்தீங்கன்னா அந்த 8 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் கீழே ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆடியோக்கான லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆடியோட நேமை டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ்னு டைப் பண்ணாலே போதும். உங்கள் ஆடியோ தகுந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து கூகுளே கிடைக்கும். நீங்கள் கூகுளில் போய் ஃபஸ்ட் நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க.
உங்களுடைய லிரிக்ஸ் பேராப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆடியோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 வார்த்தை இல்லாட்டி 3 வார்த்தை உங்களோட ஆடியோ தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி வந்து பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 வார்த்தை வந்து காப்பி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஆடியோ தகுந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த கீழே பார்த்தீங்களா, கீழே உள்ள அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்க லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அழிச்சு விட்ருங்க. நீங்கள் காப்பி பண்ண உங்களோட லிரிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு லிரிக்ஸை மட்டும் விட்டுக்கோங்க, ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுக்கோங்க. மீதி இருக்கிற 2 வார்த்தையும் ஒரு வார்த்தையும் அதை நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு நான் இந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. எப்படி இம்போர்ட் பண்ண தெரியலனா இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள எமோஜி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் நியூவாக காப்பி பண்ண அந்த லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த வார்த்தை வந்து எந்த இடத்த வர முடியுங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி விட்டு பாருங்கள். நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க ஒரு 3 வார்த்தை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 2 வார்த்தை காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த வார்த்தையை நீங்கள் ப்ளே பண்ணல கிளிக் பண்ணி விட்டு பாருங்கள். அந்த வார்த்தை எங்கே முடியுதுங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் கொடுத்துருக்க, அதாவது நீங்கள் ஒரு 2 வார்த்தை காப்பி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 2 வார்த்தை வந்து இந்த இடத்துல முடியுதுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இமேஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இமேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரிம் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து, அதாவது நீங்கள் ஒரு ஆடியோ வந்து ஒரு 2 வார்த்தை காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. அந்த 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட முடியுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கதை நான் செலக்ட் பண்ண மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரிம் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா எப்போதும் போல் நீங்கள் இதே மாதிரி வந்து வரிசையை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி வரிசையை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அது கம்மியாக தேவைப்பட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியாக்கான செலக்ட் பண்ணிட்டு எப்போதும் போல் வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஆடியோட எண்டு வரியாக, அதாவது ஒரு 2 வார்த்தை காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடம் வரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அது லெஃப்ட் சைடில் உள்ள அந்த லெஃப்ட் சைடில் உள்ள அந்த கேப்பில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 1 இருக்கா, அந்த ரெக்டாங்கிள் 1க்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. செட் பண்ணி விட்டக்கப்புறம் இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். அந்த கீழே உள்ள ரெக்டாங்கிள் 1 லெஃப்ட் சைடில் உள்ள கனெக்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கீழே ஆட் பண்ண உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள சென்டர் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க்கை வந்து ஆடிடும். அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டைல்ஸ் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மிரருங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி விட்டுட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இதே மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆரஞ்சு கலர் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இதே மாதிரி வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து அதாவது ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண அந்த லிரிக்ஸோடைய ஃபஸ்ட்டு அந்த 2 வார்த்தை லிரிக்ஸோடைய எண்டு வரையை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸை அதாவது அந்த இமேஜை லாங் க்ரோஸ் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 2 இருக்கும், அது கீழே செட் பண்ணி விட்டுருங்க. அந்த ரெக்டாங்கிள் 2வையும் உங்களுடைய இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் ஐக்கனை கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு மிரரை எனபிள் பண்ணி விட்டுட்டு பேக் வந்துக்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த சர்ப் கலர் எந்த ஓரமாக இருந்துச்சோ அந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டு பேக் வந்து பார்த்தாலே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு 2 லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 2 விதமாக குரூப்பாக வந்து ஆக்க போகிறோம். இந்த குரூப் அண்ட் மாஸ்க் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக வந்து பண்ணிக்கோங்க. இந்த குரூப் அண்ட் மாஸ்க் 2ஓட லெஃப்ட் சைடில் கனெக்ட் இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு
ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து கீழே உள்ள குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்னோட லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உள்ள ரெக்டாங்கிள் இமேஜ் எமோஜி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம 2 குரூப் வந்து பண்ணிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2 வார்த்தையை காப்பி பண்ணிவிட்டு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி 2 குரூப்பை வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பேக் வந்துக்கிட்டு எப்போதும் போல் சேக் எஃபெக்ட் இருக்கா, சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கா, அதாவது அந்த 8 இமேஜ் இருக்கா, மறுபடியும் அந்த 8 இமேஜை 1 by 1 இதே மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 8 செலக்ட் பண்ணி காப்பி வந்து பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய நியூ ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் அந்த குரூப் வந்து முடிகிற அந்த ஃபஸ்ட்டு 2 வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அதோட எண்டுக்கு போயிட்டு நீங்கள் இப்போ காப்பி பண்ண அந்த 8 லேயரை மறுபடியும் அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் 8 லேயர் வந்து கொடுத்துருங்க. 8 லேயர் கொடுத்தக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா பேக் போயிட்டு உங்களோட ஆடியோட அடுத்த 2 வார்த்தையை நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி வந்து பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துட்டு எப்போதும் போல் சேம் மெத்தட் தான். லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போயிட்டு அதில் ஃபஸ்ட்டு உள்ள வார்த்தையை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அழிச்சு விட்டு உங்களோட வார்த்தையை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான வார்த்தையை மட்டும் வச்சுக்கோங்க. மிச்சத்தை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே உள்ள லிரிக்ஸ் பார்த்தீங்களா, அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போயிட்டு நீங்கள் கட் பண்ண அந்த வார்த்தை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வார்த்தையை காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ண கிளிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறீங்க. அந்த 2 வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் அந்த இமேஜ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 8 இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. கட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இதோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிட்டு நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ண சொல்லிட்டு குரூப்பன் மாஸ் பண்ணணும். சேம் மெத்தடில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இதே மாதிரி 2 குரூப்பை வந்து தனித்தனியாக இது பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து தனித்தனியாக குரூப்பை வந்து பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் ஆடியோட எண்டு வரையை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க மாதிரி ஆடியோட எண்டு வரையாக நீங்கள் இதே மாதிரி வந்து லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வரிசை வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா இந்த 2 குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. பேக் வந்துக்கோங்க, சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏன்னா எஃபெக்ட் 1 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள குரூப்பில் தான் ஆட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் வந்து குரூப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆகும். இப்போ நம்ம எஃபெக்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா எந்த குரூப்பில் ஆட் பண்ணணும் கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே உள்ள லேயர் வந்து செலக்ட் ஆயிருச்சுன்னா அது செலக்ட் ஆச்சுன்னா அந்த குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட் 1 வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே உள்ள குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கிட்ட ஒரு ஆரம்பம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கான ஏதாவது இந்த மூவ் அண்ட் ராசம் மட்டும் ஆன் வச்சுக்கோங்க. மற்ற எல்லா ஐக்கான ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த மேலோட குரூப் வந்து மூவ் ஆகிற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராகவே உள்ளே வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடுத்த குரூப் இருக்கும், அடுத்த குரூப்லையும் மேலே உள்ள குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாகவே பேஸ்டில் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த மேலே உள்ள குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடுத்த குரூப் இருக்கும், அதுலேயும் மேலே உள்ள குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே பேஸ்ட் டீல் மட்டும் கொடுத்தாலே போதும். அந்த குரூப்புக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆடாயிரும். சேம் மெத்தடில் ஆடியோட எண்டு வரையாக நீங்கள் ஆட் பண்ண உங்களோட குரூப்பில் மேலோட குரூப்புக்கு மட்டும் எஃபெக்ட் 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. உங்களுடைய நியூ ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ கீழே உள்ள குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் டெய்ல்கிட்ட உள்ள ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் மூவ் அண்ட் ராசம் மட்டும் ஆன்ல வச்சுட்டு பேஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடாயிரும். அவ்வளோதான். சேம் மெத்தடில் அடுத்தடுத்து மேலே உள்ள அந்த கீழே உள்ள அந்த குரூப்புக்கு எல்லாத்துக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஆடியோ எண்டு வரை எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்லேயே வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். சேரைக்கான கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.